Hello students, நம்ம exercise 5.2 analytical geometryல பார்க்க போறோம். இதுல என்ன first second topic இருக்கு. Find the equation of the ellipse. ellipse ஓட equation find out பண்ண சொல்லியிருக்கு. ellipseனாவே நம்மளுக்கு தெரியணும். எல்லா கான்செப்டையும் நீங்க கட்டு முன்னாடி கொண்டு வந்துடணும். ellipse அப்படின்னா சென்டர் இருக்கும். சென்டர் h, k வா இருந்துச்சு அப்படின்னா ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்? ஃபோக்கஸை அண்ட் வெர்டிசஸ்க்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், நெக்ஸ்ட்டு டைரக்ட்ரிஸ் ஃபார்முலா, லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபார்முலா எல்லாம் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடுங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஃபோக்கஸ் அண்ட் எசன்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் எசன்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் அண்ட் மேஜர் ஆக்சிஸில் வெர்டிசஸ் அண்ட் லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்துருக்காங்க, எசன்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்செப்டில் யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபோக்கஸ் கொடுத்துருக்கு. ஃபோக்கஸ் அப்படின்னாவே நீங்கள் எல்லா சம்முக்குமே டயக்ராம் போடணும். சிம்பிளாக டயக்ராம் போட்டிங்கன்னா கூட போதும். இப்படி இருக்குது, இது சென்டர், இங்கே ஃபோக்கஸ் இருக்குமா? ஃபோக்கஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் ஆர் 3,0 அண்ட் -3,0 -3,0. ஸோ இங்கே சென்டர் நீங்கள் உங்களுக்கு பார்த்ததுமே தெரியும், இங்கே +3 இங்கே -3 இருக்குதுங்க. கண்டிப்பாக சென்டர் என்னவாக இருக்கும்? 0 0வாக இருக்கும். எசன்ட்ரிசிட்டி கொடுத்துட்டாங்க. எசன்ட்ரிசிட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே நம்மளால் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா எப்படி ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இந்த டிஸ்டன்ஸு என்னவாக இருக்குது? சி. இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஏ சின்னு சொல்லுவேன். ஏ அண்ட் இ ரிலேஷனில் என்னென்னு சொல்லுவேன்? சி = ஏஇன்னு சொல்லுவேன். இங்கே இ வேல்யூ கொடுத்துட்டாங்க. சி வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏபி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஜென்ரல் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது என்ன கொடுத்துருக்கு? ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க, எசன்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க, சென்டர் 0,0ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சி = 3ன்னு கொடுத்துட்டாங்க. எசன்ட்ரிசிட்டி சி = ஏன்ற கண்டிஷன் தெரியும். சியோட வேல்யூ 3, ஏ இன்ட்டு எசன்ட்ரிசிட்டி வேல்யூ 3/5. இந்த 3 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏவோட வேல்யூ 5ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஏ அண்ட் சியை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? B² = A² - C². இதில் ஏ வேல்யூவும் சி வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 36 - 9 27ன்னு கிடைக்குது. B² வேல்யூ 27 கிடைக்குது. இப்போது சென்டர் 0,0 இருக்குது. சென்டர் 0,0. நெக்ஸ்ட்டு சென்டர் 0வாக இருந்துச்சுன்னா நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த எலிப்ஸ் ஃபார்முலா x² / A² + y² / B² = 1. A² வேல்யூ நம்மளுக்கு தெரியும், B² வேல்யூஸ் தெரியும். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம். ஃபோக்கஸ் கொடுத்துருக்கு அண்ட் மேஜர் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. லைன் இதுதான் எலிப்ஸ். இதோட ஃபோக்கஸ் பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஃபோக்கஸ் 2 பாயிண்ட்ஸ். இது இந்த பாயிண்ட்டு நம்ம -4,0 இட் இஸ் 4,0. மேஜர் ஆக்சஸில் எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் அட் இஸ் வெர்டிசஸ் 0 5 அண்ட் இட் இஸ் 0 -5. இதை நீங்கள் டயக்ராம் போட்டிருக்கணும். போட்டதுக்கப்புறம் இப்போது இந்த லைனில் நம்ம நார்மலாக பார்க்கும்போது இங்கே -4 + 4 இருக்குது, இங்கே -5 + 5 இருக்கிறதுனால சென்டர் 0 0வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் ஏ டேஸ் ஏன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இப்படி இருக்குது, இது ஏ, ஏ டேஸ், இது ஏ. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ டேஸ் ஏன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த டிஸ்டன்ஸு மேஜர் ஆக்சிஸோட வெர்டிசஸை ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 2a. டோட்டல் டிஸ்டன்ஸ் 2a. ஸோ நம்ம 2a ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஏ கிடச்சிரும். ஏலேருந்து வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து சி வேல்யூ கிடச்சிரும். ஏவும் சியும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ 2a டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கு. அதில் ஏ வேல்யூ 5ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபோக்கஸ் 4ன்னு கொடுத்துருக்கு. தட் இஸ் சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் இருக்குது டிஸ்டன்ஸ் 4 யூனிட். அப்போ 4ன்னு கொடுத்ததுனால சி = 4. சி வேல்யூ ஏ வேல்யூ சி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு B² வேல்யூ 9ன்னு கிடச்சிருக்கு. இதை கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ நீங்கள் செக் பண்ணணும். B² வேல்யூ 9, A² வேல்யூ B² வேல்யூ 9, A² வேல்யூ
25. மேஜர் ஆக்சிஸ் ப்ளஸ் ஆர் இது நம்ம டயக்ராம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஒய் ஆக்சிஸ் பேரலாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே +5 -5 இருக்கும். ஸோ இது மேஜர் ஆக்சிஸ் எதுக்கு பேரலாக இருக்குது, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறதுனால நம்ம என்ன ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும், x² / b² + y² / a² = 1ன்னு நம்ம ட்ரா பண்ணணும். நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். It is -5, it is -5, இங்கே ஃபோக்கஸ் 4, 0 -4, 0. இந்த ஆக்சிஸ் இந்த லைன் எதுக்கு பேரலாக இருக்கும், ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஸோ நம்ம ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க ஈக்குவேஷன் x² / a², x² / b² + y² / a² = 1 என்ற ஈக்குவேஷனில் ஏபி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்துட்டாங்கனாவே ஃபார்முலா 2b² / a அப்படின்னு தெரியும். எசன்ட்ரிசிட்டி கொடுத்துட்டாங்க. இந்த கண்டிஷனில் இருந்து ஏபி வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எசன்ட்ரிசிட்டிக்கு நம்ம ரிலேஷன் என்ன தெரியும், E = c/a. இல்லை என்ன ஞாபகம் தெரியுது, c = ae. இது ரெண்டு கண்டிஷனும் சேமே தான். இந்த கண்டிஷனில் c = நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, 3/5 ஏன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூலேருந்து நம்ம b² வேல்யூ 4aன்னு எடுத்திருக்கோம். b² வேல்யூ 4a, c வேல்யூ 3/5 a, b² c. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஏபிசியை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா எலிப்ஸில் b² = a² - c². b வேல்யூ நம்மளுக்கு b² வேல்யூ லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபார்முலாலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சி வேல்யூ எங்கேருந்து ஒரு எசன்ட்ரிசிட்டியிலேருந்து ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏவோட ஆன்சர் கிடச்சிருக்கு. ஏவோட ஆன்சர் இந்த ஸ்டெப்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஃபைனலாக ஏ ஆன்சர் ஏ = 25/4. இதிலிருந்து நம்ம பியோட வேல்யூ b²ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். b² = 4a, b² இங்கே கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 4aன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ அதிலேருந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது b² 25ன்னு கிடச்சாச்சு. அதை ஜென்ரல் ஈக்குவேஷனில் ஃபைண்ட் அவுட் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 16/x² / 625 + y² / 25 = 1ன்னு கிடச்சிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 4th சம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஃபோக்கஸ், மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ டயக்ராம் இந்த மாதிரி இருக்கும். ரெண்டு ஃபோக்கஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் 4√2, டிஸ்டன்ஸ் 4√2. லேட்டஸ்ட் ரெக்டமோட டிஸ்டன்ஸ் லேட்டஸ்ட் ரெக்டம் 4ன்னு கொடுத்துட்டாங்க, 4 யூனிட்ஸ். ஸோ லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 2b² / 4. அதுலேருந்து b² = 2a என்ற ரிலேஷன் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு இது இந்த வேல்யூ ரெண்டு ஃபோக்கஸ்க்கு டிஸ்டன்ஸ் வந்து 2cன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 2c = 4√2ன்னு இருக்குது. அதில் c வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், தட் இஸ் 2√3, 2√2. ஸோ இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், b² = a² - c²ல் b² வேல்யூ தெரியும், c² வேல்யூ தெரியும். இதிலேருந்து a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 ஆன்சர்ஸ் கிடைக்குது, a = -2 அண்ட் a = 2. ஸோ இதில் நம்ம எந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்க போகிறோம், அண்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணினாலும் சேம் ஆன்சரே தான் வரும். That is semi-major axis. -2 is not possible since A length is semi-major axis ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏன்ற வேல்யூ சென்டருக்கும் வெர்டிசஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் அது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டிசஸ் அண்ட் சென்டர். வெர்டிசஸ் அண்ட் சென்டர் தான் நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோங்க. -2 and 4ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டிஸ்டன்ஸ் எப்பயுமே நெகட்டிவில் சொல்ல மாட்டோம், பாசிட்டிவில் தான் சொல்லுவோம். ஸோ a = 4ன்னு கன்சிடர் பண்ணி b² வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். a² வேல்யூ தெரியும், b² வேல்யூ தெரியும். ரெண்டையும் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்றதுனால ஃபார்முலாவை நீங்கள் மறக்காமல் கேர்ஃபுல்லாக எழுதணும். ஸோ ஜென்ரல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் x² / 8 + y² / 16 = 1ன்னு கிடச்சிருது. ஓகேவா.
நெக்ஸ்ட்டு தேர்டு டாபிக் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் என்ன கொடுத்துட்டாங்க, ஃபோக்கஸ் கொடுத்துருக்கு அண்ட் எசன்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கு. ஃபோக்கஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் இப்படி இட் இஸ் த ஹைப்பர்போலா. இங்கே ஃபோக்கஸ் இருக்கும். ஃபோக்கஸோட வேல்யூ 2,0 -2,0 2,0 கொடுத்துட்டாங்க. எசன்ட்ரிசிட்டி 3/2 கொடுத்துட்டாங்க. எசன்ட்ரிசிட்டி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், E ஈக்குவல் டு C ஈக்குவல் டு AE ஈக்குவல் டு C. AE ஈக்குவல் டு C. ஈன்னு பார்த்தோம்னா C/A ஈக்குவல் டு 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. C நெக்ஸ்ட்டு 2C, ரெண்டு ஃபோக்கஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸு 2C. இந்த ரெண்டு ஃபோக்கஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், 2Cன்னு சொல்லலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபோக்கஸ் ஈக்குவல் எப்படி மென்ஷன் பண்ணுவேன், 2Cன்னு சொல்லுவோம். அந்த 2Cலேருந்து சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏ வேல்யூ அண்ட் சி வேல்யூ இருக்கிறதுனால பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், டூ ஃபோக்கஸ்க்கு டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். 2C ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்குது, C ஈக்குவல் டு 2ன்னு கிடைச்சாச்சு. சென்டர் ஃபோக்கஸ் ரெண்டு ஃபோக்கஸ்க்கும் பிட்வீனில் இருக்க சென்டரு 0,0ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எசன்ட்ரிசிட்டி ஃபார்முலாவில் C வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு A வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ரிலேஷன் C² ஈக்குவல் டு A² ப்ளஸ் B². அங்கே ஹைப்பர்போலாவுக்கு CAB ரிலேட் பண்ணுற ஃபார்முலா C² ஈக்குவல் டு A² ப்ளஸ் B². அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பியோட வேல்யூ கிடைக்குது. பியோட வேல்யூ அண்ட் சென்டர் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, சென்டர் 0,0ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏபி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஜென்ரல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், x², ஜென்ரல் ஈக்குவேஷன் x²/A² மைனஸ் y²/B² இஸ் ஈக்குவல் டு 1. A² வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்குவேன், B² வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இப்போது இங்கே B² வேல்யூ ஃப்ராக்ஷனில் இருக்குது, இங்கே 20/9ன்னு போடுவேன், அந்த 9² கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு தேர்டு டாபிக் செகண்ட் கொஷினிங் இல்லை, நீங்கள் கொஷின் எழுதியிருக்கணும். சென்டர் 2,1, ஒன் ஆஃப் த ஃபோக்கி 8,1, கரஸ்பாண்டிங் டைரக்ட்ரஸ் இஸ் x ஈக்குவல் டு 4. இப்போது கிவன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, சென்டர் கொடுத்துட்டாங்க. சென்டர் வேல்யூ h,k, ஃபோக்கஸ் வேல்யூ 8,1. இப்போது ஒரு ஆக்சிஸ் போடுறீங்க. ஆக்சிஸ் போடும்போது அப்ராக்சிமேட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தட் இஸ் 2,1, இங்கே 8,1 இருக்கும். இட் இஸ் சென்டர் C. இது என்னது 8,1 ஃபோக்கஸ் எஸ். இப்போது நம்ம ட்ரா பண்ணுற கர்வ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ட்ரா பண்ணுற ஹைப்பர்போலா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸை நம்ம சின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ C ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது C வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் A² E²ன்னு சொல்லலாம், ஆர் C²ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் டைரக்ட்ரஸ். இப்போது லைன் இருக்குது, அந்த லைனில் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இங்கே சென்டர் இருக்குது, இது பிட்வீனில் இருக்குது, இங்கே ஃபோக்கஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட சென்டர் இங்கே தான் டைரக்ட்ரஸ் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் 1,4,1, இட் இஸ் 2,1. இங்கே என்ன இருக்குது 8,1, இட் இஸ் 8,1. இதுக்கு சென்டர் இந்த இடத்துல தான் டைரக்ட்ரஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது டைரக்ட்ரஸ் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், A/E ஈக்குவல் டு 2ன்னு தெரியும். A ஈக்குவல் டு 2E, A² ஈக்குவல் டு 4E². இங்கே A² வேல்யூ நம்மளுக்கு தெரியும், A² E²ஓட வேல்யூ நம்மளுக்கு 36ன்னு தெரியும். ஸோ அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈவோட வேல்யூ தெரியும். சென்டர் வேல்யூ நம்ம என்னென்னு சொல்லலாம், சென்டர் வேல்யூ 2,1.
2,1 டைரக்ட்ரிஸ் வேல்யூ எப்படி இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு 4னு கொடுத்துருக்கு. அப்போ இப்படி ஒரு லைன் இருக்கும். இங்கே ஒரு 2,1னா இங்கே பிட்வீனில் இருக்கும், இங்கே ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து 2,1ன்னா இங்கே 4ன்ற லைன் இருக்குன்னா இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸு 2. சரியா? இப்போது இட் இஸ் சென்டர், டைரக்ட்ரிஸ் இங்கே இருக்குது, இங்கே ஃபோக்கஸ் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸை நம்ம இது 2,1, இந்த லைனோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 4, தட் இஸ் 4,0 இருக்கும். இந்த பாயிண்ட் 4,0 இருக்கும். இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம், 2ன்னு சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கீங்க, a by e ஈக்குவல் டு 2. அதிலிருந்து a ஈக்குவல் டு 2eன்னு சொல்லியாச்சு. a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4e ஸ்கொயர். இந்த a ஸ்கொயர் வேல்யூவை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இங்கே இருக்குது இல்லையா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இ ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிரும். இ ஸ்கொயர்லேருந்து ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பி ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். பி ஸ்கொயர் ஃபார்முலா ஹைப்பர்போலாக்கு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும். இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது பியோட வேல்யூ கிடச்சிரும். பி வேல்யூ கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஹெச் கமா கே சென்டராக இருந்துச்சுன்னா ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். இதில் ஹெச் கமா கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு சம். பாசிங் த்ரூ 5,-2. அந்த ஹைப்பர்போலா எந்த பாயிண்டில் பாஸ் ஆகுது, 5,-2ன்ற பாயிண்டில் பாஸ் ஆகுது. லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்ங்கும் போது இந்த மாதிரி கிடைக்கும். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் இங்கே ஜாயின் பண்ணுற லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். லென்த் இட் இஸ் 8 யூனிட்ஸ். இப்போ இங்கே லைன் இருக்குது, இப்படி ஒரு ஹைப்பர்போலா இருக்குது, இந்த ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ஆக்சிஸோட லென்த்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்கு. ஸோ 2a ஈக்குவல் டு 8ன்னு எடுத்துக்க போகிறோம். இந்த டிஸ்டன்ஸை நம்ம 2aன்னு எடுத்துக்க போகிறோம். 2a ஈக்குவல் டு 8. இதிலிருந்து 2b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹைப்பர்போலா பாசஸ் த்ரூ த 5,-2ங்கிறதுனால கிவன் ஈக்குவேஷன் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதுனால சென்டர் 0,0 கன்சிடர் பண்ணுறேன். ஜென்ரல் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதில் 5,-2ல் பாஸ் ஆகிறதுனால எக்ஸ் வேல்யூ 5, ஒய் வேல்யூ -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏ வேல்யூ இங்கே இருக்குது, ஏ வேல்யூ 4. இது எல்லாமே ஏ வேல்யூ, எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு பி வேல்யூ கிடைக்குது. பி வேல்யூ என்னவா கிடைச்சிருக்கு, பி வேல்யூ 4 × 16/9, 64/9 கிடைக்கும். ஏ ஸ்கொயர் வேல்யூ தெரியும் அண்ட் பி ஸ்கொயர் வேல்யூ தெரியும். அது ஜென்ரல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பை 16 - 9 ஒய் ஸ்கொயர் பை 64 ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருது.